வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். பலர் வீடுகள்ல நல்லா இருக்கிற உணவை கூட தேவையில்லாம தூக்கி குப்பையில போடுறாங்க. ஆமாங்க, முற்றிலும் நல்ல நிலையில இருக்கிற உணவுகளை நாம எப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டு வீணாக்குறோம், அதை தடுத்து எப்படி நம்ம பணத்தை மிச்சப்படுத்துறது, இதை பத்தி தான் இந்த தொகுப்புல நாம அலச போறோம். ஒவ்வொரு நாளும் பல மில்லியன் டன் உணவுகள் வீணாக்கப்படுது. அதுல பெரிய பங்கு நம்ம வீடுகள்ல இருந்து தான் தொடங்குது. தயாரா? சரி வாங்க நேரடியா விஷயத்துக்கு போலாம். உண்மையா சொல்லுங்க, வாழைப்பழத்துல 2-3 கரும்புள்ளி வந்த உடனே ஐயோ கெட்டு போச்சுன்னு சொல்லி அதை டஸ்ட்பின்ல தூக்கி போட்டிருக்கீங்களா? நம்ம பல பேர் இதை செஞ்சிருப்போம். தோற்றம் கொஞ்சம் மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம எவ்வளோ நல்ல உணவை வீணாக்கிக்கிட்டு இருக்கோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வெறும் உணவை மட்டும் வீணாக்குறது இல்ல, அதுக்காக நம்ம செஞ்ச செலவு, நம்ம பணம் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம குப்பையில கூட்டிக்கிட்டு இருக்கோம். இங்க ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். உணவுப் பொருளோட தோற்றம் கொஞ்சம் மாறிட்டாலே அது கெட்டு போச்சுன்னு அர்த்தம் கிடையாதுங்க. பல நேரங்கள்ல அதோட நிறம் அல்லது அமைப்புல வர்ற மாற்றங்கள், இயற்கையான பழுக்குதல் அல்லது அது எப்படி சேமிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதோட ஒரு பகுதி தான். எது சாதாரண மாற்றம், எது நிஜமாவே கெட்டு போனதுக்கான அறிகுறி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா உணவு வீணாவதையும் தடுக்கலாம், நம்ம பணமும் மிச்சமாகும். இது ஒரு சின்ன மனமாற்றம் தான், ஆனா அதோட தாக்கம் ரொம்ப பெருசு. உதாரணத்துக்கு திரும்பவும் அந்த வாழைப்பழத்துக்கே வருவோம். அந்த கரும்புள்ளிக்கு பின்னாடி ஒரு சூப்பரான அறிவியல் இருக்குங்க. வாழைப்பழம் கெட்டு போகும்போது கரும்புள்ளிகள் வராது, அதுல இருக்கிற மாவுச்சத்து அதாவது ஸ்டார்ச் முழுமையா சர்க்கரையா மாற ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இதனால அந்த வாழைப்பழம் முந்தைய விட இப்போ இன்னும் அதிக இனிப்பா ரொம்ப சாஃப்டா இருக்கும். இனிமே கரும்புள்ளி வந்த பழங்களை பார்த்தா அது கூடுதல் சுவையானதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை அப்படியே சாப்பிடலாம் அல்லது மில்க் ஷேக், பேன்கேக் செய்ய கூட அருமையா யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ அவகாடோ பழத்தை எடுத்துப்போம். அவகாடோவை வெட்டும்போது உள்ள சில பழுப்பு நிற நார்கள் இருந்தா உடனே வீசிடாதீங்க. அதுல ஏதாவது கெட்ட வாடை அடிக்கிறதா இல்ல பூஞ்சை வந்திருக்கான்னு பாருங்க. அப்படி எதுவும் இல்லையா, தைரியமா சாப்பிடலாம். பழத்தோட உட்புறம் காத்தோட தொடர்பு கொள்ளும் போது நடக்கிற ஒரு சாதாரண ஆக்சிடென்டேட்டர் செயல்முறை தான் இது. பழம் பார்க்க கொஞ்சம் நிறம் மாறி இருக்கலாம், ஆனா அதோட சுவையிலையும் ஆரோக்கியத்திலும் எந்த குறையும் இருக்காது. அடுத்து தேன். பல வீடுகள்ல தேன் பாட்டிலுக்கு அடியில சக்கரை மாதிரி கட்டி தட்டி இருக்கும். உடனே நாம என்ன நினைப்போம், அடடா இது கலப்பட தேன் போல கெட்டு போச்சு அப்படின்னு. ஆனா நிஜம் என்ன தெரியுமா? தேன் இப்படி படிகமா மாறுறது, அதாவது கிறிஸ்டலைஸ் ஆகுறது முற்றிலும் இயற்கையான ஒரு செயல்முறை. சொல்ல போனா சுத்தமான தேன்ல தான் இது ரொம்ப சாதாரணமாலே நடக்கும். பாட்டில கொஞ்ச நேரம் வெதுவெதுப்பான தண்ணியில வச்சாலே போதும், அது திரும்பவும் பழைய நிலைக்கு வந்துடும். அடுத்து நம்ம வீடுகள்ல அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம் தயிர். தயிரின் மேல ஒரு மெல்லிய தண்ணீர் லேயர் இருக்கும், பார்த்திருக்கீங்களா? பல பேர் அதை தேவையில்லாத தண்ணின்னு நினைச்சு அப்படியே சிங்க்ல ஊத்திடுவாங்க. தயவு செஞ்சு இனிமே அப்படி செய்யாதீங்க. வே அப்படின்னு அழைக்கப்படுற இந்த தண்ணீர்ல தான் பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இதுல புரதம், கால்சியம் மற்றும் வைட்டமின்கள்லாம் இருக்கு. இதை கீழே ஊத்துறதுக்கு பதிலா தயிரோட சேர்த்து நல்லா கலந்து சாப்பிடுறது தான் ரொம்பவே ஆரோக்கியமானது. அதே மாதிரி காய்கறிகள் கொஞ்சம் வாடிட்டா நம்ம உடனே ஒதுக்கிடுவோம். குறிப்பா தக்காளி கொஞ்சம் சுருங்கி வாடி போயிருந்தா அதை குப்பையில போட வேண்டிய அவசியமே இல்லைங்க. தக்காளியோட தோல் வேணா சுருங்கி இருக்கலாம், ஆனா உள்ள இருக்கிற சுவையும் சத்துக்களும் அப்படியேதான் இருக்கும். இதை நாம ஈஸியா சாஸ், குழம்பு இல்லைன்னா காய்கறி வதக்கல்கள் செய்ய பயன்படுத்திக்கலாம். சமைக்கும் போது இதை அருமையா கலந்து உங்க உணவுக்கு ஒரு சூப்பரான சுவையை கொடுக்கும். ரொட்டி அதாவது பிரெட் கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் வீணாயிடுச்சு நினைக்காதீங்க. கடினமான பிரெட்டை உடனே தூக்கி எறியாம அதை மிக எளிதா பிரெட் கிரம்ஸ் ஆகவோ இல்ல நல்ல கிறிஸ்பியான டோஸ்ட் ஆகவோ மாத்தலாம். இன்னும் நிறைய சமையல் குறிப்புகள்ல கூட இதை பயன்படுத்தலாம். நம்ம சமையல் அறையில பண்ற இந்த சின்ன சின்ன முயற்சிகள் தான் உணவை மீட்கும் மந்திரம். கொஞ்சம் திட்டமிட்டாலே காஞ்சி போன ரொட்டி துண்டுகளை கூட சுவையான உணவா மாத்தி உணவு வீணாவதை முழுசா தவிர்க்க முடியும். ஓகே, அப்போ எந்த உணவை தான் தூக்கி போடுறது? அதுக்கு ஒரு 3 சிம்பிளான பொன் விதிகள் இருக்குங்க. எந்த உணவையும் தூக்கி எறியறதுக்கு முன்னாடி இதை செக் பண்ணுங்க. முதல் படி, தோற்றத்தை கவனமா பாருங்க. இது இயற்கையான மாற்றமா இல்ல நிஜமாவே கெட்டு போச்சான்னு யோசிங்க. இரண்டாவது படி, அதோட மனம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கெட்டு போல உணவுல கண்டிப்பா ஒரு அசாதாரணமான துர்நாற்றம் வீசும். மூன்றாவது படி, அந்த உணவு எந்த நிலையில ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்குன்னு பரிசோதிங்க. சரியா பாதுகாக்கப்பட்டிருந்தா பல உணவுகள் நீண்ட நாட்கள் தாங்கும். சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தத ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாம். கரும்புள்ளிகள் இருக்கிற வாழைப்பழம் ரொம்ப இனிப்பானது. படிகமா மாறின தேனை பாதுகாப்பா பயன்படுத்தலாம். தயிருக்கு மேல இருக்கிற தண்ணீர் ஊட்டச்சத்து நிறைஞ்சது. வாடிய தக்காளி, கடினமான ரொட்டி இதெல்லாம் சமையலுக்கு ரொம்பவே சிறந்தது. இதை மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இயற்கை மாற்றங்களை நம்ம புரிஞ்சுக்கும் போது உணவோட உண்மையான மதிப்பை நம்ம உணர முடியும். நாம வீச நினைக்கும் ஒவ்வொரு உணவுக்கு பின்னாலும் பல பேருடைய உழைப்பு இருக்குங்கிறத மறக்க கூடாது. இப்போ உங்களை பார்த்து ஒரு முக்கியமான கேள்வி. இந்த வாரம் உங்க சமையல் அறையில குப்பை தொட்டிக்கு போகவிருந்த எவ்வளவு உணவையும் பணத்தையும் நீங்க காப்பாத்த போறீங்க?
கெட்டு போயிருச்சுன்னு நம்ம நினைக்கிற பல உணவுகள் இன்னும் பாதுகாப்பா பயன்படுத்தக்கூடிய வகையில தான் இருக்கு. இந்த சின்ன அறிவை உங்க அன்றாட வாழ்வுல பயன்படுத்துங்க. இது உணவு வீணாவதை குறைக்கும். இந்த தொகுப்புல வந்த நல்ல நல்ல தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதை எல்லார் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செஞ்சு வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.